ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சாக்லேட் லார்வா கேக். இது வந்து இன்னைக்கு நம்ம ஓவன்ல பண்ண போறது இல்ல, இன்னைக்கு நம்ம ஸ்டவ்ல தான் பண்ண போறோம். ஸோ ஓவன்ல பண்றதா இருந்துச்சுன்னா கூட அதோட ஸ்டெப் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு லார்வா கேக் ஸ்டவ்ல எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த சாக்லேட் லார்வா கேக் நான் ஓவன்ல பண்ண போறது இல்ல, நான் ஸ்டவ்ல தான் பண்ண போறேன். ஸோ நீங்க ஓவன்ல பண்றதா இருந்துச்சுன்னா ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டவ்வில் பண்ணும்போதும் நம்ம வைக்கிற அந்த பேன் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அடியில் தண்ணி எதுவுமே ஊற்றணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டியான பவுல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட் அது மேலே நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த கேக்கெல்லாம் நம்ம வைக்கும்போது அந்த பாத்திரத்தோட அடிப்பாகத்தில் வந்து நமக்கு கேக்கு வந்து டச் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். நம்ம இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இதை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கேக்கு பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பவுலும் எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரைனரும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு மைதா ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 1/3 கப் நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா நீங்கள் பவுடர் சுகர் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். நான் 3/4 கப் நான் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் 1 டீஸ்பூன் நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே நம்ம ஸ்வீட் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போது ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிது. அதில் வந்து நான் 1/2 கப்பு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஆயில் இல்லாட்டி மெல்டட் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப்பு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சும்மா நம்ம ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கேக்கை வந்து கொஞ்சமாக பண்ணோன்னா இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் கம்மியாக எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பவுலெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். நான் கிளாஸ் பவுலும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபாயிலில் செஞ்ச பவுலும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் நமக்கு கேக் எதுவுமே ஒட்டாமல் வரணும்ல, ஸோ அதுக்காக ஆயில் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறமா இதில் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவை வந்து இப்படி டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வரும் கேக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பவுலில் செய்கிறீங்களோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பவுல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிது. இதில் நம்ம கேக்கோட பேட்டர் ஊற்றும் போது பவுல் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா கேக்கு வந்து பேக்காகி வரும்போது அது வெளியில் கொட்டுறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ பவுலில் நீங்கள் அரைவாசி நீங்கள் ஊற்றினா போதும். ஸோ இப்போ கேக்கோட பேட்டரை நம்ம பவுலில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். இப்போ அதே மாதிரி நம்ம எல்லா பவுல்லையும் இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கோட பேட்டர் எல்லாமே நான் பவுலில் நான் ஊற்றிட்டேன். இப்போ நான் மில்க் சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாவா கேக் வந்து கேக்கை நம்ம கட் பண்ணும்போது கேக்குக்கு சென்டரில் வந்து சாக்லேட் மாதிரி மெல்ட் ஆகி வரும் இல்லையா, ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி சாக்லேட் ஸ்லைஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை நம்ம இந்த மாதிரி நம்ம உள்ளே டிப் பண்ணி விட்டுக்கலாம் சென்டரில்.
2லேருந்து 3 இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைஸில். அதுக்கப்புறமா அந்த மேலே வந்து லைட்டாக அந்த சாக்லேட் வச்சுருக்கிறது தெரியுது இல்லையா, ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக அந்த கேக்கோட பேட்டரியை நான் லைட்டாக மேலே எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கிறேன். நீங்கள் அந்த சென்டரில் வந்து மில்க் சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் டார்க் சாக்லேட் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் உள்ளேயும் நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அந்த கேக்கை நம்ம பேக் பண்ணணும். அதுக்காக இந்த ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் இந்த கேக் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம லிட்டையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கும் பேக் ஆகி வர்றதுக்கு. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். ஓவன்லன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 20 நிமிஷம் எடுத்துச்சு. இப்போ அது பர்ஃபெக்டாக பேக்காக இருக்குதான்னு பார்க்குறதுக்காக நீங்கள் சென்டரில் அதை குத்தி பார்க்காதீங்க ஸ்டிக்கை வச்சு. ஏன்னா சென்டரில் வந்து நம்ம சாக்லேட்லாம் வச்சுருக்குறோம். ஸோ சைடில் நீங்கள் இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது எதுவுமே ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு பேக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த சாக்லேட் லாவா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுது. இது அப்படியே நீங்கள் சென்டரில் வந்து அப்படியே நீங்கள் ஸ்பூனோடு அப்படியே சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டுறதுக்காக தான் இதை வந்து அந்த ட்ரேயை வந்து நான் கட் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் வச்சு அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி நான் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்ணுன்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது சூடோடு நீங்கள் சாப்பிட்டா தான் அந்த சாக்லேட் வந்து சென்டரில் அந்த மெல்ட் ஆகி இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த கேக்கோட அந்த சைடு எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கேக்கு வந்து ஒரு அழகாக காட்டுறதுக்காக அது மேலே வந்து கொஞ்சமாக பவுடர் சுகரை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த லாவா கேக்கை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக பேக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஓவனே இல்லாமல் ஸ்டவ்வில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.